Hello, beautiful souls. Welcome back to Cosmic Zaira. இன்னைக்கு ரீடிங்கில் நம்ம உங்கள் பர்சனோட பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் எனர்ஜியை பார்க்கலாம். பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு, ப்ரெசண்ட்டில் உங்கள் பர்சன் எப்படி இருக்கார், ஃப்யூச்சரில் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாருன்றதை பார்க்கலாம். காய்ஸ், ரிமெம்பர் திஸ் இஸ் அ கலெக்டிவ் ரீடிங், ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ரீடிங்கில் என்ன சொல்கிறன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், வேண்டாத கமெண்ட் பண்ண வேண்டாம். ஜென்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டைம்லெஸ் ரீடிங், எப்போ உங்கள் கண்ணுக்கு படுது நீங்கள் அப்போ தாராளமாக பார்க்கலாம். ஒருவேளை இது உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் மை வீடியோ. த வைப் இஸ் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 4 of wands, 7 of wands, wheel of fortune, then hierophant. ஓகே, அதாவது ஹவு டு சேவ் பாஸ்ட் எனர்ஜி, பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். பாஸ்ட்டில் உங்கள் பர்சன் உங்கள் மேலே ஒரு கண்ணு வச்சுருந்துருக்கலாம். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்னால அவங்க வந்து உங்களை சோசியல் மீடியாவில் செக் பண்ணுறது, உங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, உங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட விசாரிக்கிறதுன்றது எனர்ஜியை காமிக்குது. உங்கள் மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்ற ஒரு க்யூரியாசிட்டி உங்கள் மேலே அவங்களுக்கு இருந்திருக்குதுன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. டைரெக்டாக பேச பயம், ஆனால் அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு. இது வந்து பாஸ்ட் எனர்ஜி காய்ஸ். ஒரு சின்ன இம்மெச்சூர் தனமான எனர்ஜி இது. உங்கள் மேலே உண்மையான அஃபெக்ஷன் இருந்தாலும் அதை வெளியே சொல்லாமல் டிடெக்டிவ் மாதிரி உங்கள் பர்சன் இருந்திருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி கூட பார்க்கும்போது உங்கள் பர்சன் கொஞ்சம் டிஃபென்சிவாக இருந்திருக்கிறாங்க. அங்கே சின்ன சின்ன சண்டைகள் நிறைய நடந்திருக்குது. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட் அங்கே ஒரு மிஸ்ட்ரஸ்ட்டை தான் காட்டுது தேர்ட் பார்ட்டி எனர்ஜியில். தேர்ட் பார்ட்டி மேலே உங்கள் பர்சன் ஃபுல்லாக நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்குது. எப்போ பாரு மென்டல் வார் நடந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை அதிகம் காமிக்குது. அங்கே கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஷார்ப் அண்ட் ஹர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ரிலாக்ஸேஷன் இல்லாத எனர்ஜியை வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓவராலாக பார்க்க போனால் பாஸ்ட்டில் உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சாலும் உங்கள் மூவ் என்னான்னு தெரியாமல் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் தேர்ட் பார்ட்டி சைடில் அவங்களுக்கு பெரிய மென்டல் பீஸ் எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. எப்போ பார் அங்கே ஒரு அலர்ட்னஸோடு தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. தென் வி ஹாவ் 4 of cards. இது ஒரு பாசிட்டிவான சேஞ்சை பற்றி பேசுது. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸோட அந்த ஸ்பை பண்ணுற எனர்ஜியிலேருந்து இப்போ கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு ஷிஃப்ட் வந்து தெரியுது. பாஸ்ட்டில் உங்கள் பர்சன் உங்கள் கூட ஒரு சாலிட் கனெக்ஷன் வேணும்னு சொல்லி டீப்பாக நினச்சதோட ரிசல்ட் தான் இந்த கார்டு. பேஜ் ஆஃப் ஸ்வார்டில் உங்கள் மேலே அவங்க க்யூரியாசிட்டியோடு இருந்திருக்கலாம். ஆனால் 4 of wandsல உங்கள் கூட இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹோம் ஃபீலிங் கிடைச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கார்டு காமிக்குது. உங்கள் கூட இருக்கும்போது தான் அவங்க ரொம்ப சேஃப் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. மைண்டில் உங்கள் கூட ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் பற்றி சின்ன சின்ன ஆசைகள் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை செலிப்ரேட் பண்ண கூட அவங்க நினச்சிருக்கலாம். தேர்ட் பார்ட்டிக்கிட்ட பார்த்தா என்னென்னா அது அங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டெபிலிட்டியை காட்டுது. வெளியே பார்க்கறதுக்கு அவங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே அவங்க வந்து வெறும் ஷோ ஆஃப் தான். உள்ளுக்குள்ளே அவங்க ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்குது. உங்கள்கிட்ட கிடைச்ச அந்த சோல் லெவல் ஹாப்பினஸ் அங்கே இல்லை. அவங்க எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நடக்கிற மாதிரி தான் ஒரு எனர்ஜி வந்து தெரியுது. இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் சொல்லணுன்னா தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்து மேரேஜ் ஆர் கமிட்மெண்ட்காக உங்கள் பர்சனுக்கு ஒரு ப்ரெஷர் கிடைச்சிருக்கலாம். அது அவங்களுக்கு வந்து பயத்தை கொடுத்துருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் பர்சனோட பாஸ்ட் எனர்ஜியில் உங்கள் கூட இருக்கிற மெமரிஸ் தான் அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் செலிப்ரேஷன் மாதிரி இருந்திருக்குது. பேஜ் ஆஃப் ஸ்வார்டில் ஸ்பை பண்ணுற அந்த நேச்சர் இப்போ உங்கள் கூட செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி வந்து டீப்பாக மாறி இருக்குது. அவங்க என்னத்தை தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் அங்கே வந்து அவங்க சந்தோஷமாக இல்லை. ரியல் ஹாப்பினஸ் அவங்க உங்கள் கூட தான் அனுபவிச்சிருக்கிறாங்கன்றதை காமிக்குது. 7 of cards. இது வந்து ஒரு ஃபைட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை காமிக்குது. உங்கள் பர்சன் பாஸ்ட்டில் ரொம்ப டிஃபென்சிவாக இருந்திருக்கிறாங்க. உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு பொசிசிவ்னஸ் இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அதை வெளியில் சொல்லாமல் ரெசிஸ்ட்டாக வச்சுருக்கிறாங்க.
உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங் அவங்க வந்து மனசுக்குள்ளேயே வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட வந்துடலான்ட்டு அவங்க நினைக்கும்போது ஏதோ ஒரு லாஜிக் இல்லை ஈகோ அவங்கள தடுத்துட்டு இருந்திருக்குது. நான் ஏன் ஃபர்ஸ்ட் பேசணும், இல்லை இப்போ பேசக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே ஒரு பேரியரை க்ரியேட் பண்ணி உங்கள் ஃபீலிங்கை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்குது. தேர்ட் பார்ட்டி கிட்ட வந்து எப்படின்னா அவங்க வந்து அங்கே நிம்மதியாக இல்லை. எப்பவுமே ஒரு சண்டை இல்லை வேறு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததை வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தேர்ட் பார்ட்டி உங்கள் பர்சனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்கள் பர்சன் அதை வந்து எதிர்த்து என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற ஒரு எனர்ஜியில் நின்று ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் பாஸ்ட்டில். தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண உங்கள் பர்சன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டுருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு ஒரு அப்ஹில் பேட்டில் மாதிரி தான் தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சனுக்கு இருந்திருக்கிறாங்க. ஓவராலாக பார்க்க போனால் உங்கள் பர்சன் உங்கள் மேலே இருக்கிற அந்த அட்ராக்ஷனை கூட ஒரு சேலஞ்சாக தான் பார்த்துருக்குறாங்க. தேர்ட் பார்ட்டி சைடில் அவங்கள சுற்றி நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆப்போசிஷன் இருந்திருக்கு. அதை ஃபேஸ் பண்ணி அவங்க ரொம்ப டயர்டாகி இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்குது. தென் வி ஹவ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இந்த கார்டு வந்தாலே டைம் வில் ஆன்சர்ன்ட்டு அர்த்தம். ஸோ உங்களோட பர்சன் வந்து பாஸ்ட்டில் அவங்களோட லைஃப்பில் கர்மா அண்ட் டெஸ்டினி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. கர்மான்றது அவங்க லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணியிருக்குது. உங்கள் கூட இருந்த அந்த பாஸ்ட் எனர்ஜியில் உங்கள் பர்சன் உண்மை உங்கள் கிட்ட தான் இருக்குதுன்னு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எ ரீசன் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்குது. உங்கள் கூட இருந்த கனெக்ஷன் அவங்க ஜஸ்ட் கேஷுவலாக பார்க்காம ஏதோ ஒரு சோல் கனெக்ஷன் இல்லை டெஸ்டினின்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்கிற எனர்ஜி இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்களுக்குள்ள ஒரு சடன் ரியலைசேஷன் வந்துட்டுருக்குது. உங்ககிட்ட இருந்து தூரம் போனாலும் சர்க்குலேஷன் மாதிரி திரும்ப திரும்ப உங்ககிட்ட தான் வரணும்ன்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் புல் இருந்திருக்குது. ஃபேட் வந்து அவங்களும் உங்கள் பக்கம் திருப்பி டர்ன் பண்ண வச்சிருக்குது. தேர்ட் பார்ட்டி எனர்ஜியை பார்த்தா இந்த கார்டு கர்மா இஸ் பூமரங்னு சொல்கிற மாதிரி நடந்திருக்குது. தேர்ட் பார்ட்டி கூட இருந்த அந்த குட் டைம் இப்போ முடிய ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற சைக்கிள் வந்து எண்டாக போகுதுன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க 2 பேருக்குள்ளே இருந்த அந்த அட்ராக்ஷன் இல்லை அந்த கன்வீனியன்ஸ் வந்து இப்போது முடிய போகுது. இப்போ லக் வந்து அவங்க சைட்லேருந்து கம்மி ஆகிட்டுருக்கிற ஒரு எனர்ஜியை வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அன்பிரிடிக்டபிள் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கலாம். தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பில் அவங்க எதிர்பார்க்காத சண்டைகள் இல்லை அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம் வந்திருக்குது. இப்போ ஏன் இப்படி நடக்குது சொல்லிவிட்டு உங்கள் பர்சன் வந்து கன்ஃபியூஸ் ஆகி போய் இருந்திருக்கலாம். லக் அவங்களுக்கு ஃபேவராக இல்லை. ஸோ முன்னாடி வந்து அந்த 7 ஆஃப் வாண்ட்ஸில் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனை எல்லாத்தையும் யூனிவர்ஸ் பார்த்துக்கிட்டோம்னு அவங்க கடவுள்கிட்ட அவங்கள சரண்டர் பண்ணுற மாதிரி ஒரு எனர்ஜியை காமிக்குது. சைக்கிள் வந்து இப்போ உங்கள் ஃபேவரில் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகிருக்குது காய்ஸ். தென் பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹாவ் ஹைரோஃபண்ட். இது ஒரு ரொம்ப வெயிட்டான எனர்ஜி. ஸோ உங்கள் பர்சனோட சப்கான்ஷியஸில் இருக்கிற உண்மையான பேஸ் எனர்ஜி என்னென்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சோல் லெவல் கனெக்ஷன்ன்றது ஃபீல் பண்ணுறது தான். உங்கள் பர்சனோட மனசில் உங்கள் மேலே இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருக்குது. உங்களை அவங்க ஜஸ்ட் ஒரு பர்சனை பார்க்காம ஒரு காட் சென்ட் கனெக்ஷன் மாதிரி உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாஸ்டில் உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசாமல் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே உங்கள் கூட ஒரு லாங் டேர்ம் ஸ்டேபிள் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரிலேஷன்ஷிப் லைக் ஃபேமிலி ஆர் மேரேஜ் அக்செப்டன்ஸ் வேணும்ட்டு ஒரு ஆசை இருந்திருக்கலாம். எக்ஸ்ட்ரா மெரிட்டல் இருக்கிறவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து லைஃப் லாங் ரொம்ப பத்திரமாக கொண்டு போகணும், 2 பேரும் எஃபெக்ட் ஆகாமன்னு கூட யோசிச்சுட்டு இருந்திருக்கிற எனர்ஜியை வந்து இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் காய்ஸ் உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட நிறைய லைஃப் லெசனை கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு கைட் மாதிரி இருந்திருக்கிறீங்க. தேர்ட் பார்ட்டி எனர்ஜியை பார்த்தா இந்த ஹேரோபண்ட் வந்து ஒரு பேர்டன் மாதிரி இருக்குது. தேர்ட் பார்ட்டி கூட அவங்க இருக்கிற கனெக்ஷன் ஃபிசிக்கல் ஆர் மென்டலாக இருக்கிறத விட ஒரு சோசியல் ப்ரெஷர் இல்லை ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக இருக்கிற மாதிரி காமிக்குது. தேர்ட் பார்ட்டி கூட அவங்க இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சி இல்லை ஏதோ ஒரு கடமைக்காக இல்லை மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு பயந்து அங்கே இருக்கிற மாதிரி தான் தெரியுது.
அங்கே ஒரு சோல் கனெக்ஷன் இல்ல. எல்லாமே ரொம்ப ஃபார்மலா அண்ட் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. ஒரு நிம்மதி இல்லாத எனர்ஜிய வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்க பெர்சனோட பாசிட்டிவ் எனர்ஜில வந்து இந்த கார்டு வந்திருக்கிறத பார்த்தா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி உங்க மேல இருக்கிற கியூரியாசிட்டிய வந்து மறைக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. யூனிவர்ஸ் அவங்களும் உங்க மேல இருக்கிற அந்த ஸ்டேபிள் லெவ ரியலைஸ் பண்ண வச்சிருக்குது. ம் உங்க பெர்சன் உங்ககிட்ட ஒரு மாரல் அண்ட் ஹானஸ்ட் வேல திரும்பி வர நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற அந்த லீகல் ஆர் சோசியல் பாண்ட் இப்ப அவங்களுக்கு பெரிய லெவல் நிம்மதிய வந்து குடுக்கல. பிரசன்ட் எனர்ஜி we have Ace of Swords, the Fool, Knight of Pentacles, Seven of Swords, the Magician, okay. Bottom of the deck, Five of Cups. ஸோ இப்போ உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேச ரொம்ப துடிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து கன்ஃப்யூஷன் வந்து ஏதும் இல்லை. கிளியர் டிசிஷன் எடுக்க அவங்க ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. எனக்கு இவங்க தான் வேணும்ன்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ரொம்ப நாள் பேசாமல் இருந்த அந்த நோ கான்டாக்ட் வாலை வந்து பிரேக் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட பேச வரும்போது ரொம்ப ஆனஸ்ட்டாக டைரெக்டாக பேசுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சுற்றி உழைச்சி பேசாமல் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஷார்ப்பாக சொல்ல போகிறாங்க. தேர்ட் பார்ட்டியை வந்து அவங்க வந்து என்னென்னா அங்கே இருக்கிற அந்த இல்லூஷனை வந்து இந்த கார்டு வந்து கட் பண்ண போகுது. தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற கனெக்ஷனை அவங்க கட் பண்ண போகிறாங்க. இல்லை இப்போ அந்த ப்ராசஸில் அவங்க இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்கள நோ சொல்லி வெளியில் வர ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்த அந்த பொய்யான விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்கள் பர்சனுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க ஒரு ஃபைனல் எண்டிங்கை வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. ப்ரெசன்ட் எனர்ஜியில் உங்கள் பர்சன் வந்து ஒரு வாரியர் மோடில் இருக்கிறாங்க. பாஸ்டில் இருந்த அந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்டோட அந்த ஸ்பை பண்ணுற நேச்சர் போய் இப்போ டைரெக்டாக ஆக்ஷன் எடுக்கிற ஒரு எனர்ஜியில் அவங்க இருக்கிறாங்க. ஒரு புது ஸ்டார்ட் கிடைக்க போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் லவ்க்கு வந்து ஒரு விக்ட்ரி கிடைக்க போகுது. உங்கள் பர்சன் மனசில் இப்போ வந்து கிளாரிட்டி வந்துட்டுருக்குது. தேர்ட் பார்ட்டியை கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட உண்மையாக திரும்ப வரணும்னு ஆசைப்படுறாங்க. தென் வி ஹாவ் த ஃபூல். உங்கள் பர்சன் இப்போ எந்த லாஜிக்கும் பார்க்கல. பயத்தெல்லாம் தூக்கி போட்டு உங்ககிட்ட திரும்ப வர அந்த லீப் ஆஃப் ஃபேத்தை வந்து எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. முன்னாடி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இப்போ எனக்கு இவங்க கூட தான் இருக்கணுன்ற ஒரு மைண்ட் வந்து அவங்கக்குள்ளே வந்துட்டுருக்குது. ரொம்ப ஃப்ரீ அண்ட் கேஷுவலாக உங்ககிட்ட பேச வர்றதுக்கு அவங்களே ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு 0 பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண அவங்க நினைக்கிறாங்க. ஓல்ட் பேக்கேஜஸ் அந்த பாஸ்ட் ஈகோ எதுவும் இல்லாமல் ஒரு குழந்தை மாதிரி நம்பிக்கையோடு அவங்க வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கார்டு காமிக்குது. தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வெளியே வரும்போது அவங்க கவலைப்பட போகிறதில்ல. அங்கே இருந்தால் அந்த ஹெவி எனர்ஜி இப்போ அவங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. உங்கள் பர்சனோட ஃபோக்கஸ் வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி மேலே இல்லை. அவங்கள திரும்பி பார்க்க கூட அவங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு எனர்ஜியை காமிக்குது. அவங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து ஒரு ஃப்ரீடமை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ப்ரெசன்ட் எனர்ஜியில் உங்கள் பர்சன் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருக்கிறாங்க. ஏஸ் ஆஃப் ஸ்வார்டில் கிளாரிட்டி கிடைச்சிருக்குது. அந்த கிளாரிட்டி வச்சு இப்போ த ஃபூல் எனர்ஜிலேருந்து ஒரு ஸ்டெப் எடுக்க அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. பட் நம்மள்ட்ட பக்கத்தில் வந்து இந்த நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால உங்கள் பர்சன் வந்து ஸ்டெடி அண்ட் சீரியஸாக இருக்கிறாங்கன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த ஃபூல் எனர்ஜியில் அவங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் பேசலான்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆனாலும் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸில் உங்கள் பர்சன் வந்து ஒரு பெர்மனண்ட்டான சொல்யூஷனை தேடி உங்ககிட்ட வர நினைக்கிறாங்க. இது வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பை வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போக அவங்க நினச்சிட்ருக்குறாங்க அட் ப்ரெசண்ட். அவங்கக்கிட்ட இருந்து மெசேஜ் வர கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனால் வந்தால் அது வந்து ஒரு வேல்யூபிளான மெசேஜாக இருக்கும். உங்கள் நம்பிக்கையை இப்போ அவங்க வந்து மறுபடியும் லாஸ் பண்ண விட மாட்டாங்க. உங்கள் மேலே இருக்கிற லவ்வை ப்ரூவ் பண்ண ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணுமோ அது மேலே அவங்க இப்போ ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி கூட எந்த ஃப்யூச்சரும் இல்லைன்னு அவங்களுக்கு இப்போ கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ அங்கே இருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைம் எல்லாத்தையும் இப்போ அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு இருக்கிறாங்க. மேபி உங்களுக்கு அவங்கள்ட்ட நல்லபடியாக இருக்கலாம் தோணுனாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் டிபெண்டன்ஸ், அதாவது மணி ஒர்க், தேர்ட் பார்ட்டி கூட இருந்த அந்த எல்லாத்தையும் ஸ்மூத்தாக செட்டில் பண்ணிவிட்டு அவங்க வெளியே வர ட்ரை பண்ணுற எனர்ஜி வந்து இந்த கார்டு காமிக்குது. மேபி தேர்ட் பார்ட்டி கொஞ்சம் டாமினன்ட் அண்ட் கொஞ்சம்
அரகண்ட் ஆட்டிடியூடான பர்சனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் வி ஹேவ் 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ப்ரெசன்ட் எனர்ஜியில் 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்தால் கொஞ்சம் ஸ்னீக்கி எனர்ஜியை தான் இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த கார்டு ப்ரெசண்ட்டில் வந்திருக்கிற போது உங்கள் பர்சன் மனசில் ஏதோ ஒரு சீக்ரெட் இல்லை ஏதோ ஒரு பிளான் ஓடிட்டுருக்குதுன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் இப்போ உங்ககிட்ட டைரெக்டாக வர பயந்து பின்னாடி இருந்து சீக்ரெட்டாக உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. டைரெக்டாக வந்து பேசினா நீங்கள் திட்டுவீங்களோ இல்லை ரிஜெக்ட் பண்ணுவீங்களோன்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் ஒரு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மாதிரி வெளியே தெரியாமல் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்க போனால் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ட்டு ஒரு சீக்ரெட் பிளான் பண்ணி உங்ககிட்ட திடீர்னு வந்து பேசுகிற மாதிரி ஒரு வைபை கூட இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த தேர்ட் பார்ட்டியை எனர்ஜியில் பார்க்கும்போது அங்கேயும் வந்து அந்த எனர்ஜி வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இருந்து அவங்க இப்போ மெல்ல மெல்ல எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டிக்கிட்ட எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு மனசுக்குள்ளே உங்ககிட்ட எப்படி திரும்பி போகலான்ற ஒரு பிஹேவியர் வந்து அவங்களது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது என்னென்னா பெட்ரோயல் ஆன் தட் சைட். தேர்ட் பார்ட்டிக்கு தெரியாமல் அவங்கள விட்டு விலகி வர எல்லாத்தையும் என்னென்ன பிளான் இருக்கோ எல்லா பிளானையும் உங்கள் பர்சன் போட்டுட்ருக்குறாங்க. அங்கே இப்போ உண்மையான கம்யூனிகேஷன் எதுவுமே இல்லை. இந்த ப்ரெசன்ட் எனர்ஜியில் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸும் அந்த 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸும் வந்திருக்கிறது உங்கள் பர்சன் சேஃப்டிக்காக கொஞ்சம் ஸ்னீக்கியாக அங்கே நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்றதை இந்த கார்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. தி மெஜிசியன் இதை வந்து என்னென்னா உங்கள் பர்சன் இப்போது ரொம்ப இன்டென்ஷனலாக இருக்கிறாங்க. என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப சரி பண்ண முடியும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க மனசில் இப்போ உங்கள் கூட பேசுகிற மாதிரி ஒரு விஷன் ஓடிட்டுருக்கு. உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும், என்ன பேசுனா நீங்கள் மெல்ட் ஆவீங்கன்ற அளவுக்கு அவங்க யோசிச்சுட்ருக்குறாங்க. நீங்கள் ஒரு வேளை அவங்க பேசினா நீங்கள் கண்டிப்பாக மெல்ட் ஆவீங்கன்றது அவங்களுக்கு தெரியும். சரியான மேனிப்புலேட்டிவ் எனர்ஜி வச்சுருக்கிற ஆள் உங்கள் பர்சன். அவங்க இப்போ உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினச்சா அது நிச்சயம் நடக்கும். அவங்கக்கிட்ட இருந்த அதே சார்ம் வச்சு உங்களை திரும்ப அட்ராக்ட் பண்ண அவங்க ட்ரை பண்ணுவாங்க. தேர்ட் பார்ட்டி கூடன்னு பார்க்கும்போது அவங்க வந்து அங்கேருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டிக்கிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி வெளியில் வரணுன்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வே வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அங்கேருந்து இல்லூஷன் வந்து ஓவர். தேர்ட் பார்ட்டி இப்போ அவங்கள வந்து தேர்ட் பார்ட்டி வந்து அவங்கள இனி மேனிப்புலேட்டும் பண்ண முடியாது, ஏமாற்றவும் முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க பர்சன் இப்போ அந்த தேர்ட் பார்ட்டியை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்கள அவுட் ஸ்மார்ட் பண்ணி வெளியே வர ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. தென் பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹேவ் 5 ஆஃப் கப்ஸ். இது என்னன்னா ரெக்ரெட் அண்ட் சேட்னஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க வந்து என்னத்தான் மெஜிஷியன் மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நினச்சாலும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ரெக்ரெட் போயிட்டுருக்குது. பண்ணி தொலைச்சிட்டேன்ற ஒரு எனர்ஜி இருக்குது. தேர்ட் பார்ட்டியை விட்டு அவங்க வெளியில் வந்து உங்கள் கூட எப்படி ரீஜாயிண்ட் ஆகலான்னு சொல்லிட்டு பாஸ்ட்டை பார்த்து அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எனர்ஜியை வந்து இங்கே காமிக்குது. அவங்க தேர்ட் பார்ட்டி கிட்ட ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கிறாங்க. உங்களோட கேர், லவ், நர்ச்சரிங் எல்லாம் அவங்க இப்போ நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இல்லாமல் அவங்களோட லைஃப் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. ஒரு எம்ப்டினஸை வந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென் ஃப்யூச்சர் எனர்ஜி குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, the High Priestess, 5 of Wands, Page of Pentacles. Okay, bottom of the deck we have the Death card. ஃப்யூச்சர் எனர்ஜியில் இந்த ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு பெரிய மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுதுன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் இப்போ இருக்கிற அந்த ஸ்னீக்கி எனர்ஜியை விட்டுட்டு வெளியே வந்து ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறாங்கன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. இது வந்து ஃபைனல் ஷிஃப்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் ஹை பிரிஸ்டஸ், த விஸ்டம். உங்கள் பர்சன் இப்போ ரொம்ப ஷார்ப் அண்ட் இன்ட்யூட்டிவாக மாற போகிறாங்க. இமோஷன்ஸை கொஞ்சம் பக்கத்தில் ஓரங்கட்டி வச்சுட்டு லாஜிக்காக யோசிக்க போகிறாங்க. எனக்கு எது சரி எது தப்புன்ற ஒரு கிளாரிட்டி பவுண்ட்ரி வந்து அவங்க செட் பண்ண போகிறாங்க ஃப்யூச்சரில். ஹை பிரிஸ்டஸ் இருக்கிறதுனால உங்கள் கூட இருக்கிற அந்த சோல் கனெக்ஷனை அவங்க சைலண்ட்டாக ரியலைஸ் பண்ண போகிறாங்க. வெளியில் சொல்லாத நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ட்ரீம்ஸ் ஆர் சயின்ஸ் மூலமாக யூனிவர்ஸ் அவங்கள கைட் பண்ணும்.
தென் 5 ஆஃப் வாண்ட்ஸ் இது வந்து அந்த கான்ஃப்ளிக்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது தேர்ட் பார்ட்டி சைடில், இல்லை அவங்க மனசுக்குள்ளே ஒரு பெரிய மென்டல் வார் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டி கூட சின்ன சின்ன சண்டைகள் அதிகமாகும். எல்லாரும் அவங்க முடிவு எதிர்த்து பேசலாம். ஆனால் இந்த சண்டைகள் தான் நான் அவங்கள உங்கள் பக்கம் புஷ் பண்ண போகுது. ஆஃப் ஸ்வார்ட்ஸ் சண்டைகளுக்கு அப்புறமா உங்கள் பர்சன் உங்ககிட்ட ஒரு ஸ்மால் பட் சாலிட் ஆஃபரோட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு மெசேஜ் இல்லை கால் நிச்சயமாக வரும். இது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டாக இல்லாட்டியும் ஒரு அப்பாலஜி இல்லை புது ஆரம்பம் லைக் ஃப்ரெஷ் ஸ்டார்ட்கான முதல் கமாவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹாவ் டெத். இது வந்து ஃப்யூச்சர் எனர்ஜியில் வந்திருக்கிறதுனால இது வந்து ரீபர்த்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது என்ன த எண்ட் ஆஃப் அ தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற கனெக்ஷன் இப்போ பெர்மனண்ட்டாக முடிய போகுது. எந்த விஷயம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணுச்சோ இப்போ அந்த விஷயம் மொத்தமாக அந்த ஆப்ஸ்டக்கிள் மொத்தமாக அழிய போகுதுன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு பழைய இப்போ உங்கள் பர்சன் வந்து ஃப்யூச்சரில் பழைய பர்சனாக இருக்க மாட்டாங்க. அவங்க மொத்தமாக மாறி ஒரு புது மனுஷனாக உங்ககிட்ட வர போகிறாங்க. ஃப்யூச்சர் எனர்ஜியில் உங்கள் பர்சன் அந்த 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நீக்கி எனர்ஜியை விட்டு வெளியே வந்து குயின் ஆஃப் ஸ்வார்ட் அண்ட் ஐ பிரிஸ்டஸ் அந்த லாஜிக் அண்ட் இன்ட்யூஷனை வச்சு ஒரு முடிவு எடுப்பாங்க. தேர்ட் பார்ட்டி சைடில் நடக்கிற அந்த சண்டைகள் அந்த 5 ஆஃப் வாண்ட்ஸ் எல்லாத்தையும் முடித்து வச்சுட்டு டெத் கார்டு மூலியமாக உங்ககிட்ட ஒரு சின்சியரான மெசேஜோட பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸாக திரும்பி வருவாங்கன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓல்டு சாப்டர் முடிய போகுது காய்ஸ். அதாவது என்னென்னா ஒரு பெயின்ஃபுல்லான எண்டிங் வித் தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு ஒரு நல்ல குட் ஸ்டார்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு சொல்ல போகிற ஒரே விஷயம் என்னென்னா பேஷன்ஸ் இஸ் த கீ. யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வைங்க. இந்த சேஞ்ச் உங்களுக்கு வந்து ஃபேவராக தான் இருக்கும். டெத் கார்டுனா என்னென்னா அந்த பழைய பேட்டர்ன்ஸ் அந்த கசப்பான விஷயங்கள்லாம் போய் ஒரு புது விஷயம் வந்து ரொம்ப லாயலாக ஜென்யூனாக உங்களுக்குள்ளே ஆரம்பிக்கும்ன்றத இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, உங்கள் பர்சனோட ஜோடியாக் சைன் சொல்கிறேன், எவ்வளோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்றத பார்த்துக்கோங்க. ஜெமினை, லிப்ரா, அக்வாரியஸ், தென் தாரஸ், விர்கோ, கேப்ரிகான், ஆரிஸ், லியோ, சாகிட்டாரியஸ். இது வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜியாக இருக்கலாம். உங்களோட எனர்ஜி வந்து ஜெமினை, லிப்ரா, அக்வாரியஸ், தென் தாரஸ், விர்கோ, கேப்ரிகான். தாரஸ் எனர்ஜி கொஞ்சம் ஹையாக இருக்குது. மேபி நீங்கள் நிறைய பேர் தாரஸ் எனர்ஜி சேர்ந்தவங்களாக இருக்கலாம். கேன்சர், ஸ்கார்பியோ இந்த 2 எனர்ஜியும் அதிகமாக காமிக்குது. ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட எல்லா சைனும் மேட்ச் ஆகுது. ஸோ எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. உங்களதில் உங்கள் பர்சனோட ஆல்ஃபாபெட்ஸ் வந்து எஸ்பி, QZ, MH, AW, DK. ஓகே, தென் இது வந்து உங்கள் பர்சனோட பேரில் எங்கே வேணாலும் இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட பேரில் எங்கே வேணாலும் இருக்கலாம். எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. தேர்ட் பார்ட்டியோட ஆல்ஃபாபெட்ஸ் மேபி உங்களுக்கு அவங்களோட பேர் தெரிஞ்சிருந்தால் மேபி இந்த ஆல்ஃபாபெட்ஸ் அவங்க பேரில் எங்கே இருக்குன்றதை பாருங்கள். ஒருவேளை அது கூட கனெக்ட் ஆச்சுன்னா மேபி இந்த ரீடிங் உங்களுக்கானதாக இருக்கலாம். TPFBRGLE, தென் V. இந்த நம்பர் வந்து சாரி காய்ஸ், இந்த ஆல்ஃபாபெட்ஸ் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி நேமில் எங்கே வேணாலும் ரெசினேட் ஆகிருக்கலாம். ஸோ எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றது லெட் மீ நோ இட் இந்த கமெண்ட் பாக்ஸ் டார்லிங்ஸ். தென் ஏஞ்சல் நம்பர் வந்து 111 ஆர் 11:11. அதாவது என்னென்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து இப்போ பீக்கில் இருக்குது. உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேச நினைக்கிறாங்க. நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. 555 ஒரு பெரிய மேஜர் சேஞ்ச் நடக்க போகுது. தேர்ட் பார்ட்டி சைடில் இருக்கிற அந்த சண்டைகள் முடிஞ்சு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு புது ஷிஃப்ட் வரப்போகுது. 444 உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்டேபிலிட்டி வரப்போகுது. யூனிவர்ஸ் உங்கள் கனெக்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. உங்கள் பர்சன் உங்ககிட்ட ஒரு சாலிட் ஆஃபரோட வரப்போகிறாங்க. 10-10 வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்குது இல்லையா? ஸோ ஒரு சைக்கிள் முடிஞ்சு
இன்னொரு சைக்கிள் ஆக போகுது. கர்மா கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்குது. ஃபேட் வந்து உங்கள் ஃபேவரில் திரும்பி வர போகுதுன்றதை காமிக்குது. ஸோ டெத் கார்டு இருக்கிறதுனால ஒரு ஜென்யூனான ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ளே வரப்போகுது. 10-10 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் கூடிய சீக்கிரம் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ கைஸ், திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே. உங்களுக்கு ரீடிங் எவ்வளோ ரெசனேட் ஆச்சுன்றது லெட் நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். இந்த ரீடிங் அப்படியா இப்படியான்னு உங்களுக்கு அந்த டவுட் நிறையா கன்ஃபியூஷன்ஸோடு பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் நீங்கள் எந்த டேரோ ரீடிங்கும் பார்க்காதீங்க. கன்ஃபியூஷனாக இருந்தால் ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த வீடியோ. உங்கள் சோலுக்கு ஓகேன்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் பாருங்கள். இல்லாட்டி பார்த்து உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. மெசேஜ் பண்ணி எங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ரெசனேட் ஆனால் பாருங்கள். நோ கம்பல்சன். மற்றவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், இந்த டேரோ ரீடிங், அந்த சக்ரா ஹீலிங், அதெல்லாம் அந்த எனர்ஜி ரீடிங் எல்லாம் ஒரு ஹீலிங் தெரப்பி. உங்களுக்கு ரெசினேட் ஆகலைன்னா மற்றவங்களுக்கு இது ரெசினேட் ஆகாதுன்ட்டு அர்த்தம் இல்லை. அதனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்காட்டி சேனலை பிளாக் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க காய்ஸ். இது நிறைய பேர்த்துக்கு யாரோ ஒருத்தர் இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தர் நிம்மதியாக தூங்குனா அது எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ். ஓகேங்களா? அதனால் வேண்டாத கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆச்சுன்றது லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் டேக் கேர் ஆஃப் யூ. பாய்.